நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கவலை இல்லைங்க, இந்த 3 விஷயங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த அப்பா தன் பையனுக்கு சொன்ன 3 யுத்திகள், 3 சூட்சுமங்களை நீங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உறவு முறைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளோட செயல்பாடுகள் சொர்க்கமாக இருக்கும். வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதையை தொழில் செய்கிற ஒவ்வொருத்தரும் பொருத்தி பாருங்கள். இந்த யுத்திகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலில் லாபம் அடையிறதுக்கு நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா நலமாக இருக்கலாம். கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு விவசாயி தன்னோட கடுமையான உழைப்பால் ஒரு 6 மாதம் ஒரு போகத்தில் நெல் போட்டு அறுவடை செய்கிறாரு. அறுவடை செஞ்சு மூட்டைகளாக கோணி பிடிச்சி தன்னோட மாட்டு வண்டியில் எல்லாத்தையும் அடிக்கிறாரு. மனைவி கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நான் போயிட்டுமா அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த விற்பனையாளர், மொத்த விற்பனையாளர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராமத்துக்கு ஒரு விற்பனையாளர் இருக்கார். இவங்க ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாரு. நாளைக்கு போயிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேங்கம்மா. எப்படியும் ஒரு மூட்டை 500 ரூபாய்க்கு போகும். ஏன்னா பக்கத்து தோட்டருக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னே கொடுத்துருக்கிறாரு. ஒரு மூட்டை 500 ரூபாய் போயிருக்கு. நம்மக்கிட்ட 100 நெல் மூட்டைகள் இருக்குது. ஒரு 5000 ரூபாய் போகும். போனதுன்னா நம்ம இந்த வருஷம் வர பொங்கலை நம்ம சிறப்பாக அடுத்த 10 நாளில் வர பொங்கலை அற்புதமாக கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரிங்க, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க பையன் வரான். பையன் வந்துட்டு, அப்பா எனக்கு நாளையோட காலேஜ் முடியுதுப்பா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 25 நாள் லீவு தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, பட்டணத்துக்கு நான் வேலை செய்யணும் போகணும்ப்பா, பட்டணத்தில் நானும் வேலையை பார்க்கணும், அது வேலை விஷயமா நான் இனிமேல் எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதும் அந்த வேலையெல்லாம் பண்ணுறேன்ப்பா, அது கொஞ்சம் எனக்கு பணம் வேணும்ப்பா, கொடுத்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுக்கணும், பொங்கல் வருது, சினிமாவுக்கு போகணும், அதனால் அந்த பணம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் இன்டர்வியூ போகிற வேலையெல்லாம் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் பொறுத்துக்கிடா, நான் நாளைக்கு இந்த நெல் மூட்டையை கொடுத்துட்டு அந்த வியாபாரிக்கிட்ட கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு துணி எடுக்கிறதுக்கு அந்த இன்டர்வியூவுக்கு தேவையான பணம்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் பட்டணத்தில் போயிட்டு வேலை செய்கிறதுனால இங்கேருந்து நான் போயிட்டு வர முடியாதுப்பா, ரொம்ப தூரம் இருக்குது, 50-60 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுனால நான் பட்டணத்திலே தங்கி அங்கே தான்ப்பா நான் வேலையை என்னால் தேட முடியும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் வேணும்ப்பா, கொஞ்சம் நீங்கள் நெல் மூட்டை காசு வந்தவுடனே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி தங்கம், நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அன்றைய இரவு கழிந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த பையன் காலேஜுக்கு போயிட்டான். காலேஜோட கடைசி நாளுங்கிறதுனால கல்லூரிக்கு போயிட்டாரு. அந்த விவசாயி தன்னோட 100 மூட்டைகளோட தனக்கு வேணுங்கிற உணவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு மனைவி கிட்ட சொல்லிவிட்டு, சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் கடந்து போகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த கடை மூடி இருக்குது. அந்த மொத்த விற்பனையாளர் அந்த 50 கிராமத்துக்கும் அவர் ஒருத்தர் தான் இருக்கார். கடை மூடி இருக்குது. பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலிங்க, ஒரு வாரமாக கடை மூடி இருக்குது, கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குது, சீட்டாடுற பழக்கம் இருக்குது, எங்கே உளுந்து கிடக்கிறான் என்னன்னு தெரியல, நீங்கள் வேணால் 2-3 நாள் கழித்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்து கடைக்காரர் சொல்கிறாரு. என்ன செய்கிறதுனே தெரியல, இவனுக்கே ரொம்ப கஷ்டம். என்னடா 10 நாளில் நமக்கு பொங்கல் வருது, பணம் இருந்தால் நம்ம பையனுக்கு வேறு அவரோட இன்டர்வியூவுக்கு துணி எடுக்கணும், வீட்டில் பலகாரம் செய்யணும், பொங்கல் வருது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு அந்த 100 மூட்டை நெல்லை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மனைவி வந்தவுடனே கேட்குறாங்க, என்னங்க இன்றைக்கி நெல் மூட்டை கொடுக்கலையான்னொடனே, இல்லைப்பா அவன் கடையை மூடிட்டான், 2-3 நாளாக கடை திறக்கலை, குடிகாரன் எங்கே குடிச்சிட்டு எங்கே விழுந்திருக்கான்னு தெரியல, பக்கத்து கடைக்காரங்க தான் சொன்னாங்க, என்ன செய்கிறது, நமக்கு இவனை விட்டால் வேறு ஆள் கிடையாது, சரி ஒரு 2 நாள் 3 நாள் போகட்டும், நான் போய் பார்த்துட்டு விற்று நம்ம பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பையனும் வந்துட்டான். என்னப்பா ஏன்ப்பா நெல் மூட்டையை திருப்பி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போகலான்ட்டு இருக்கேன், நாளைக்கு போகலாம், பட் நாளைக்கே அவன் கடை திறக்கிறானான்னு தெரில, இன்றைக்கே எனக்கு முழுசாக டயர்டாக இருக்கிறதுனால நாளைக்கு நான் போகலை, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் போயிட்டு பணம் வந்ததுக்கப்புறம் உனக்கும் நீ உன்னோட படிப்பு செலவுக்கெல்லாம் கேட்டிருந்த, வேலை விஷயமாலாம் கேட்டிருந்த, சிறப்பாக நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்கிறான், அப்பா உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், இந்த 100 மூட்டை நெல்லோடு நான் போகிறேன், நான் போயிட்டு அந்த விற்பனையாளர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, தாராளமாக பார்த்து போயிட்டு வாப்பான்னு சொல்லி அவங்க அம்மா உணவெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. பாருப்பா, போன ஒரு 15 நாளைக்கு முன்னே நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரு நெல் மூட்டைகள், ஒரு நெல் மூட்டை 500 ரூபாய் வீதம் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மக்கிட்ட 100 மூட்டை இருக்குது, குறைவில்லாமல் 5000 ரூபாய் பணம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி தன் பையன்கிட்ட சொல்கிறாரு. அவனும் சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த கடைக்கு போய் பார்த்தா அன்றைக்கும் கடை இல்லை. பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் நிற்குது. பக்கத்து கடையில் விசாரிக்கும் பொழுது இன்றைக்கும் கடை திறக்கல, ஒரு வாரமாக திறக்கல, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது, சரி என்ன இப்படியே போயிட்டுனா பொங்கலே முடிஞ்சிட்டா நம்ம எப்படி நமக்கு துணி வேணும், அப்பா அம்மாலாம் வீட்டில் பலகாரம் பண்ணணும், பொங்கல் கொண்டாடணும்,
என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம பட்டணத்துக்கு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை அவனுக்கு வருது. இருந்தாலும் பட்டணம் அங்கேருந்து போகணுன்னா 50 கிலோமீட்டர் தூரம் போகணும். இப்போ வந்த தூரத்தில் 2 மடங்கு தூரம் போகணும். என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, சரி நம்ம சிரமமாக பட்டணம் போயிட்டு இந்த நெல்லை நாம் யாராவது ஒரு வியாபாரிக்கிட்ட, புது வியாபாரிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் பட்டணம் போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு அடுத்த நாள் காலையில் வண்டியிலேயே படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு வியாபாரி பார்க்குறாரு. ஐயா, நான் இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், 100 மூட்டை நெல் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னப்பா எந்த கிராமத்துலேருந்து வரேங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னா அந்த கிராமத்து பேரை சொல்கிறான். என்னப்பா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்க, சரி உன்னோட நெல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. ஒரு சாம்பிள் கொஞ்சம் நெல் கொடுக்குறான். பார்த்துட்டு, பரவாயில்லப்பா, நான் வந்து ஒரு 750 ரூபாய்க்கு நான் இந்த நெல் எடுத்துக்கிறேன், 100 மூட்டை அப்படி இறக்கி வச்சுட்டு போ, இன்றைக்கி ஆளுங்கள்லாம் வரல, இறக்கி வைக்கிறதுக்கும் ஒரு மூட்டைக்கு நான் 2 ரூபா தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே கொடுத்துருந்தா அவனுக்கு 500 ரூபா தான் வந்திருக்கும், இங்கே 750 ரூபா வருது. அப்படியே அவனோட உழைப்பு போட்டால் கூட 200 ரூபா 250 ரூபா லாபம் வருது. அப்போ 100 மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாலேருந்து 2500 ரூபா லாபம் வருது. ஸோ இவ்வளோ லாபம் வருதே நமக்கு, நம்ம உணவு செலவு எல்லாம், மாட்டு செலவு எல்லாம் போனால் கூட நமக்கு 2000 ரூபா லாபம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வராரு. அடுத்த நாள் இரவு வராரு. என்னப்பா 2 நாளாக நீ காணோன்னு சொன்னோன்னே அப்புறம் சொல்கிறாரு, இல்லைப்பா வரும்போது கூட பார்த்தேன்ப்பா, அப்போவும் கடை இல்லை, நான் இந்த நெல்லெல்லாம் போய் பட்டணத்தில் போய் கொடுத்துட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் மேனிக்கு 5000 ரூபாய் எடுத்து பணம் கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாரு, இந்தப்பா இதில் ஒரு 100 ரூபாய் நீ வச்சுக்கோ, துணி எடுக்கணும்னு சொன்ன, இன்டர்வியூ வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்ன, ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா இப்போ வேணாம்ப்பா, நான் போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சித்தப்பா நெல் மூட்டை வச்சுருந்தாரே அவர் கொடுத்துட்டாரா என்னன்னு கேட்கும்போது, இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் கடை வேறு இவன் திறக்காதனால அவர் போகலை, அவரும் 2 மாட்டு வண்டி நெல் வச்சுருக்கிறாரு, 200 மூட்டை நெல் வச்சுருக்கிறாரு அப்படின்னோடனே, சரிப்பா நான் போய் அவர் சித்தப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சித்தப்பாவை போய் பார்த்துட்டு, சித்தப்பா 200 மூட்டை நெல் இருக்குது, நான் காலேஜ் லீவு தான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு விற்று கொண்டு வந்து பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே, ரொம்ப சிறப்பாக செய்ப்பா, நீ எனக்கு செஞ்சிங்கன்னா இந்த ரொம்ப உதவியாக இருக்கும், பொங்கல் வேலை வருது அப்படின்னு சொல்லி 2 மாட்டு வண்டி நிறையா இருக்கிற நெல்லை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இன்னொரு வண்டி ஓட்டுறதுக்கு தன்னோட நண்பரை, ஒரு 100 ரூபாய் தரேன்டா, எனக்கு ஒரு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரையும் கூப்பிட்டுக்கிட்டு 2 மாட்டு வண்டியோட பட்டணத்துக்கு போகிறாரு. ஸோ பட்டணத்துக்கு போயிட்டு அதே கடைக்கு போயிட்டு, ஐயா இன்றைக்கி 1000 மூட்டை நெல் இருக்குது, தரத்தை பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு அன்றைக்கும் அவர் நெல்லெல்லாம் பார்த்துட்டு 750 ரூபா ரேட்டுக்கு 1000 மூட்டைக்கு பணம் தராரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே நமக்கு 1000 மூட்டைக்கு இவ்வளோ பணம் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாரு. அப்பா அவனுக்கு ஒரு யோசனை வருது. சித்தப்பா கிட்ட போயிட்டு பணமெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணுறான், சரி நம்ம ஏன் வேலைக்கு போகணும், ஏன்னா அப்பா வந்து 6 மாதம் ஒரு போகத்துக்கு நெல் வேலை செஞ்சு அவர் சம்பாதிச்ச பணத்தை இந்த 2-3 நாள் 4 நாள்லேயே நம்ம அந்த முழு பணத்தை 5000 ரூபாய்க்கு மேலே நம்ம பணம் எடுத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 50 கிராமத்தில் ஒரு விற்பனையாளர் நம்பிக்கையாக யாருமே இல்லை, ஏன் நம்ம இந்த தொழிலை செய்யக்கூடாது, நம்ம ஊரில் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா நான் வேலைக்கெல்லாம் போகலப்பா, நான் வந்து இந்த தொழில் எடுத்து செய்யலான் இருக்கேன்னொன்னே அவர் ஒரு 3 யுத்திகள் சொல்கிறார். தாராளமாக செய்ப்பா, நீ செய்கிறதுனால தப்பு இல்லை, ஆனால் ஒரு 3 யுத்திகள் சொல்கிறேன், இந்த யுத்திகள், இந்த சூட்சமத்தை நீ இந்த தொழிலில் பயன்படுத்தினா நீ சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன யுத்திகள்ப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, எந்த தொழில் உனக்கு பிடிச்சிருக்கோ அதை ரசித்து நீ வேலை செய்யி அப்படின்னு சொல்கிறாரு. 2வது சூட்சமம் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு வியாபாரம்னு செய்யும் பொழுது நிறைய வாடிக்கையாளர்களை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அந்த வாடிக்கையாளர்கள் மனசு நோகும்படி எந்த செயல்பாடுகளையும் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. 3வது விஷயம், உனக்கு ஒரு பிஸ்னஸ் செஞ்சு ஒரு வருமானம்னு அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு உதவி, அது பணமாக இருக்கணும், பொருளாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லைப்பா, நீ செய்கிற உதவினால் மற்றவர்களோட வாழ்க்கை தரம் உயரணும், அதை நீ ட்ரை பண்ணி சிறப்பாக செய்யி. இந்த 3 யுத்திகளை நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா நீ செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே சரிப்பா நான் இந்த 3 யுத்திகளை பயன்படுத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய குடோன் அமைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் அந்த 50 ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இவர் தான் மிகப்பெரிய கொள்முதல் வியாபாரி. நெல், அரிசி, பருத்தி, எல்லா பொருட்களுமே ஹோல்சேலாக வாங்குறது இவர் தான். இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. அவரோட நண்பர் தான் அவர் கணக்கு பிள்ளையாக இருக்கிறாரு. ஏன்னா அவரோட நண்பர் கணக்கு பிள்ளையாக இருக்கிறாரு. ஒரு பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 மூட்டை 2000 மூட்டை வர அளவுக்கு ஆயிடுச்சு. லாரிகள், வாகனங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு பெரிய பெரிய மில் கம்பெனிகளுக்கு நேராக கொண்டு போய் சப்ளை பண்ணுற அளவுக்கு
அவரோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. அவருக்கு வயசும் 50 வயசு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அவங்க அப்பாவும் ஒரு 10 வருடத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா, ஒரு வியாபாரி ஐயா என்கிட்ட 100 நெல் மூட்டைகள் இருக்குது, என்ன விலைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நெல்லை கொண்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்லுவான். 50 வயசுலேயும் அப்படி தான் அவர் வியாபாரம் செய்கிறாரு. பார்த்துட்டு, நெல் என்ன குவாலிட்டியாகவே இல்லையேப்பா, இதை நான் 2000 ரூபாய்க்கு எடுத்துக்க முடியாது, ஒரு 1800 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என்னப்பா பண்ணுறது, 100 மூட்டை கொண்டு வந்துட்டேன், பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுப்பா. இல்லை நான் இது கம்மியாலாம் எடுத்தேன், நான் நஷ்டத்துக்கெலாம் மில்காரங்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, 1800 கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த நெல் மூட்டையை வாங்கிக்குவார். அதே மாதிரி பருத்தி ஒருத்தர் 1000 மூட்டை கொண்டு வந்தார். என்னப்பா பருத்தி பஞ்சு போன தடவை கொண்டு வந்த மாதிரி குவாலிட்டியாக இல்லையே, போன தடவை உங்களுக்கு 3000 ரூபா கொடுத்தேன், ஆனால் இந்த தடவை 3000 ரூபா கொடுக்க முடியாது, 2800 தான் என்னால் கொடுக்க முடியும், ஏன்னா இதை மில்காரங்க எடுத்துக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி, சரிப்பா பாருங்கள், போன தடவை 3000 ரூபா கொடுத்தீங்க, இந்த தடவை 2800 தான் சொல்கிறீங்க, சரிப்பா காசு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து அவன் நண்பன் கேட்குறான், ஏன்டா அரிசி நல்லா தான் இருக்குது, பஞ்சு நல்லா தான் இருக்குது, ஏன் இந்த மாதிரி நீ செய்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, உனக்கு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்லாம் தெரியாது, நான் 20-30 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் கம்முனுரு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படியே காலங்கள் போகும்பொழுது 50 வயசை கடக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய நோயினால் அந்த வியாபாரி அவதிப்படுறாரு. உடனே பக்கத்து டவுனுக்கு போகிறாரு. ஒரு மிகப்பெரிய மருத்துவரை போய் பார்த்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோன்னா அந்த மருத்துவர் சொல்லிடுறாரு, உனக்கு வந்த நோய்க்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கலப்பா, அதனால் இன்னும் 1 வருடம் தான் இருப்ப, அதனால் பார்த்து அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவனுக்கு ரொம்ப கவலை, என்னடா 1 வருஷம்தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு, இவ்வளோ கோடிக்கணக்கில் நம்ம சொத்துக்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கோம், குடோன் இருக்குது, இவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து வரும்போது யோசனை பண்ணிகிட்டே வரும்பொழுது அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பா ஒரு 3 விஷயங்களை சொன்னார், அந்த 3 விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணான். ஃபஸ்ட்டு விஷயங்கள், உனக்கு பிடிச்ச தொழிலை ரசித்து வேலை செய்ய சொன்னார், நம்ம பிடிச்சு ரசித்து தான் செஞ்சிட்ருக்கோம். 2வது விஷயம், வாடிக்கையாளர்கள் மனசு நோகிறபடி பிஸ்னஸ் செய்யாதன்னு சொன்னார், ஆனால் நம்ம செஞ்சிட்ருக்கோம், அதை ஃபஸ்ட்டு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாள்லேருந்து வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் மனசு சந்தோஷப்படுறபடி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தான். அவனுக்கும் ஒரு லாபம் வச்சுக்கிட்டான். வர வாடிக்கையாளர்கள் அதிகமானாங்க, பணம் நிறையா வந்தது. 3வது யுத்திகள், தன்னாலான உதவியை லாபத்தில் ஒரு பங்கை பணமாவோ பொருளாவோ இல்லாமல் மற்றவர்களோட வாழ்க்கை தரம் உயர்ற அளவிற்கு ஒரு உதவி செய்ய சொன்னார். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது, சரி எல்லாருக்கும் தண்ணிகள் பற்றாக்குறையாக இருக்குது நம்ம கிராமத்தில்னு சொல்லிட்டு ஒரு குளம் வெட்டுறதுக்கு அவரோட சொந்த செலவில் ஒன்று அமைச்சு கொடுத்தாரு. ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு, ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு. தன்னோட வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது திருமணம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவதுன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. இதெல்லாம் செய்ய செய்ய பல வருடங்கள் ஓடுது. 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு. அப்போ தான் தன்னோட கணக்கு பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, ஏண்டா 1 வருஷத்தில் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னார், இப்போ 3 வருஷமாச்சு, இன்றைக்கி நான் நல்லா தான்டா இருக்கேன், என்னடா காரணம்னோடனே, சரி எதுக்கும் வா நம்ம மருத்துவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரை போய் பார்க்குறாங்க. அந்த மருத்துவர் உடலில் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு, என்னென்ன தெரியலிங்க, நீங்கள் 3 வருஷத்துக்கு வரும்பொழுது அத்தனை நோய்கள் இருந்தது, இன்றைக்கி பார்த்தா அந்த நோய் இருந்த அறிகுறியே இல்லை, மிராக்கிளாக இருக்குது, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவரும் சந்தோஷமாக 2 பேரும் வராங்க. 2 பேரும் வரும்பொழுது பேசிக்கிறாங்க. புரியுதாடா, நோயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ தாண்டா ஒரு உண்மை புரியுது, எங்கள் அப்பா சொன்ன அந்த 3 யுத்திகளை நான் பயன்படுத்தினோன்னா 1 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நோயே இல்லாமல் போயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லி காலங்கள் போகுது. 95 வயது வரைக்கும் அந்த ஊரில் நிம்மதியாக வாழ்கிறாரு. பணம், பேர், புகழ், சொத்து, அந்த ஒரு பேரோட அந்த ஊரில் இருக்கிறாரு. ஸ்கூலு, மருத்துவமனைகள், தண்ணி வசதிகள், தன்னோட வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய நேர்மையானவர் அப்படிங்கிற பேரோட 95 வயது வரைக்கும் நலமாக இருக்கிறார். இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் பொருத்தி பாருங்கள். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கவலை இல்லைங்க, இந்த 3 விஷயங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த அப்பா தன் பையனுக்கு சொன்ன 3 யுத்திகள், 3 சூட்சமங்களை நீங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உறவு முறைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளோட செயல்பாடுகள் சொர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய கருத்து. சிறப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த கதையை சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் இதைவிட அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.